ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறேங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க. நம்ம கிச்சன் வந்து சுத்தமாக ஆரோக்கியமாக அதே மாதிரி நல்ல நறுமணத்தோடு இருந்தால் அங்கேருந்து வேலை செய்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி அங்கே செய்கிற உணவும் ஆரோக்கியமாக இருக்குங்க. அதுக்கு என்னென்ன டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்போவுமே உங்கள் கிச்சன் வந்து நீட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆன் பண்ணி விட்டுறது, கிச்சனில் இருக்கிற ஜன்னல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடுறதுங்க. நல்ல வென்டிலேஷன் இருந்தாலே கப்புன்னு இல்லாமல் நல்லா காத்தோட்டமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும், மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த விஷயம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உள்ள மார்னிங் வந்த உடனே சமைக்கிறதுக்கு முன்னாடியே டைனிங் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக வந்து தொடச்சி விட்ருவாங்க. ஏன்னா காலையில் டைம் தான் நம்ம எந்த பொருளுமே அங்கே எடுத்து வைக்காமல் இருப்போம், ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் வந்து செய்கிறதுக்கு வந்து நமக்கு சலுப்பு தெரியாது. இதுவே மத்தியானம்லாம் வந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பெரிய வேலையாட்டு இருக்கும். மார்னிங் டைமில் அங்கே ஒன்றுமே இல்லாதப்போ டக்குனு ட்ரை கிளாத்தில் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெட் கிளாத்தில் தொடச்சிட்டோம் அப்படின்னா அங்கே பிசு இருக்காதுங்க. ஏன்னா நம்ம ரசம் குழம்பு ஏதோ ஒன்று சிந்தி இருக்கும், அது அப்படியே வறண்டு போய் கை வச்சோம்னாலே அப்படியே அந்த அந்த லைனிங் மேட் பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் ஒட்டிட்டு வர மாதிரி பிசுக்காட்டு இருக்குங்க. இது மாதிரி லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா இதில் சிந்தினா கூட அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. அது மூலமாகவும் நமக்கு கிருமியெல்லாம் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கறக்கும் நல்லாயிருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்குங்க. லைட்டு தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேனை போட்டு விட்டோம் அப்படின்னா டப்புன்னு அது ட்ரை ஆயிருங்க. அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் அங்கே எடுத்து வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு கடன்னு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சமைச்சதுக்கப்புறம் எல்லா பொருளும் இது மாதிரி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ க்ளீன் பண்ணுறதுனா சிரமம், அதனால் மார்னிங் வந்த உடனே இதை செஞ்சுருங்க. அடுத்து செய்ய வேண்டிய வேலை நைட்டு வந்து வாஷ் பண்ண எல்லா சாமானத்தையும் அதோட பிளேஸில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கறக்கும் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி எடுத்து யூஸ் பண்ணும் போதும் அதை போட்டு ரொம்ப புரட்டிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. க்ளோஸ்டு கேபினட்டாக இல்லாமல் இது மாதிரி ஓப்பன் ஷெல்ஃபாக இருந்தாலுமேங்க எல்லா பாத்திரத்தையும் அதோட இடத்துல அழகாக அடுக்கி வைக்கும்போது ஒரு லுக் வரும் பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மாதிரி பாத்திரத்தில் எடுத்து அடுக்கி வச்சுக்கலாங்க. இல்லைன்னா அதுவுமே ஷெல்ஃப் லைனில் பூரா வெட்டாகி தேவையில்லாமல் ஜெம்ஸ் தான் வரும். அதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபேப்ரிக் லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மனமாகவும் இருக்கும், அதுக்கும் ஈஸியாக போயிருங்களா. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கிச்சன் ஸ்மெல் வந்து நல்லாவே வந்து கம்மியாயிரும். அதே மாதிரி இந்த பர்னர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா இது போல் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ளேமில் வந்து அந்த குக்கரில் வைக்கும்போது அடியில் வந்து நல்லா பிளாக்காக பிடிச்சிக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி பிடிக்காது. இது மாதிரி நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு சன்ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பாத்திரமும் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த பாத்திரமே அங்கங்கே கறி பிடிச்சிருந்தால் பார்க்க நல்லா இருக்காதுங்க. அதனால் அது க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அடுப்பு சுத்தமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த ஸ்டாண்டையுமே இது மாதிரி வாஷ் பண்ணி வச்சிடலாம். அடுத்து வந்து அதிகமாக க்ரீஸியாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சிம்னி இல்லைன்னா இது மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேனில் இது மாதிரி ஆயில் வந்து ஒழுகி இருக்குங்க. இதையுமே க்ளீனாக சோப் போட்டு வாஷ் பண்ணி விட்டுறலாம். அப்பப்போ வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு சிம்னிஸையோ அல்லது வந்து இது மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா, வினிகர், லெமன் இந்த மூணும் பார்த்தீங்கன்னா நல்ல கிருமி நாசினிங்க. அந்த மூணையும் கலந்துட்டு இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நல்லா கவுண்டர் டாப்பில் தொடச்சி விட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு ஜெர்ம்ஸ் இருக்காது, ஸ்மெல்லு இருக்காதுங்க. இது மாதிரி வைப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் தொடச்சிட்டிங்க அப்படின்னா வட்டாக பிடிக்காது. அடுத்து ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ண வேண்டிய முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா சிங்க்குங்க. ஏன்னா நம்ம வாஷ் பண்ணுற பாத்திரத்தில் இருக்கிற அந்த மீதி கசடு எல்லாமே போயிட்டு இந்த ஹோஸில் தான் வந்து தங்கி இருக்கும். அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா, லெமன்லாம் போட்டு புழிஞ்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி இது மாதிரி ஊற்றி விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் டேப் வாட்டரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா கசடு எல்லாமே போயிருங்க. நம்ம மொத்த வீடியும் மாப் போடுறோமோ இல்லையோங்க, கிச்சனை மட்டும் இது மாதிரி நைட் தூங்கும்போது ஒருக்க மாப் போட்டிங்க அப்படின்னா கால் வந்து அந்த வட்டாக பிடிக்காமல் நல்லா நீட்டாக இருக்குங்க. க்ரீஸியான ஃபீலே இருக்காது. உங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஓப்பன் கிச்சனாக இருந்தால் அப்பப்போ ஃப்ரீ டைம் இருக்கும்போது இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு வெட் கிளாத்தில் தொடச்சி வச்சுக்கலாங்க. வெட் டிஷ்யூஸ் கூட யூஸ் பண்ணலாம். தனியாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க. சமைக்கிற டைமில் கூட நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்டிப்பாக ஷெல்ஃப் லைனர் யூஸ் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ஷெல்ஃபும் வந்து லைட்டாக ஒட்டிக்கும் இது மாதிரி. அதே மாதிரி கரப்பாம்பூச்சி, எறும்பு தொல்லைகளும் அதிகமாக வரும். ஷெல்ஃப் லைனர் இருந்தாலே பார்க்க நீட்டாக இருக்குங்க. அதிகமாக பொருள் யூஸ் பண்ணாமல் நான் மொத்த க்ரோசரியுமே 2 ஷெல்ஃபில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். கீழே எல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரம் இருக்குது. இது மாதிரி மினிமலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி முக்கியமான ஒரு டிப் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் தாங்க. அது வெளியும் சரி உள்ளேயும் சரி நல்லா க்ளீன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் மாவு, பால், அதுக்கப்புறம் வந்து காய்கறி இது மாதிரி மட்டும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாருங்கள். சமைச்ச உணவுகளை அதிகமாக உள்ளே வைக்கும் போது அது ரொம்பவே கெடுதல் தாங்க. ஃப்ரிட்ஜ் மாவுலாம் யூஸ் பண்ணிவிட்டு அது எரியாமல் தோல் இது மாதிரி உள்ளே வச்சிங்கன்னா கூட ஃப்ரிட்ஜ்லேருந்து வர வாசனையெல்லாம் வந்து அது நல்லா ட்ராப் பண்ணிக்கும். அதே மாதிரி என்ன ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஏர் டைட்டாக இருக்கிற லிட்டாக யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு வாட்டியாவது டீஃப்ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஐஸ்லாம் வந்து பழசு அப்படியே இருக்காமல் புதுசாக மாறிக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் டீப் கிளீனிங் வீடியோ போட்டிருக்கிறேங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். கிச்சனுக்குள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம், பூண்டு அதோட ஸ்மெல் தாங்க வரும். அதுவும் ஏதாவது 1 2 அழுகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளேயே போக முடியாது, அந்த மாதிரி ஆயிரும்.
உங்களுக்கு வந்து வெளியே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அடியில் வந்து இது மாதிரி மஞ்சி சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை போட்டுட்டு இது மேலே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு வாசனையும் இருக்காது. அது காத்தோட்டமாக இருக்கிறங்காட்டி கெட்டும் போகாது. இல்லை ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு உள்ளே தான் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா நீட்டாக அடியில் நியூஸ் பேப்பர் போட்டு வைங்க. நம்ம யூஸ் பண்ணுற உடன் ஸ்பேச்சுலாஸும் நம்ம ஹெல்த்தை வந்து இன்டெரக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணுங்க. ஏன்னு சொல்கிறேன், தண்ணிக்குள்ளே கொஞ்சமாக வினிகரையும் ஊற்றிட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி கலர் மாறி வருதுன்னு. அப்படின்னா நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் அதில் வந்து முதல்லயே செஞ்ச ஒரு கிரேவியோ இல்லை அதோட ரெசிடியூ வந்து அப்படியே உள்ளே இருக்குங்க. அதை அப்படியே விட்டோம்னா ஃபங்கல் ஃபார்மேஷன் தான் நடக்கும். ஸோ அடுத்த உணவில் நம்ம கலக்கும் போது பார்த்திங்கன்னா அது நம்ம கண்டிப்பாக உடம்புக்கு வந்து பாதிப்பு தான் வரும். இது மாதிரி அப்பப்போ வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் போயிருங்க. எலுமிச்சை பழத்தை கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு அதை போட்டு நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாவே க்ளீன் ஆயிரும். எதுக்கு எடுத்தாலும் எலுமிச்சம்பழம், பேக்கிங் சோடா, வினிகர்னு சொல்கிறேன்னா அது 3மே கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருளுங்க. ஏன்னா எல்லாமே கிருமி நாசினி. அடுத்து என்னடா ஆம்லெட் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. ஆம்லெட் அதாவது தோசைக்கல்ல வந்து முட்டையை போட்டால் வந்து தோசை வந்து நல்லா வரும் நமக்கே தெரியுங்க. இப்போ ஆஃப்டர்நூன் போல் நான் வந்து ஆம்லெட் போடுறேன், நைட்டு தான் தோசை விடுவேன். அது வரைக்கும் எதுக்காக வாஷ் பண்ணணும், அப்படியே வச்சிடலான்னு சொல்லி அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அங்கே சிந்தின அந்த அடுப்பு மேலே சிந்தி இருக்கிறது, அதே மாதிரி தோசைக்கல்ல அந்த நம்ம ஆம்லெட் போட்ட எல்லா வாசனையும் அப்படியே இருக்குங்க. அதுவே லேட்டாக அது அப்படியே வந்து ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி வர ஆரம்பிச்சிரும். ஸோ கொஞ்சம் சிரமப்படாமல் எப்போ நம்ம ஆம்லெட்லாம் போடுறோமோ அது மாதிரிலாம் பண்ணும்போது கையோடு க்ளீன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். வாசமும் வந்து எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லும் வராமல் இருக்குங்க. பெருசாக நீங்கள் டீப் க்ளீன்லாம் பண்ண வேண்டாம். எங்காவது இந்தளவுக்கு ஓவராக சிந்திருந்தால் மட்டும் அடுப்பையெல்லாம் கழுவலாம், இல்லை தண்ணி வச்சாவது நீங்கள் தொடச்சி விட்டுறாங்க. தோசைக்கல் மட்டும் நீங்கள் கழுவி வச்சுருங்க. அடிக்கடி கழுவினா தோசை ஒழுங்காக வருமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வருங்க. ரொம்ப போட்டு தேய்ச்சி கழுவ வேணாம். அந்த ஸ்மெல் மட்டும் இல்லாத மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக சூடு பண்ணி ஆயில் தடவி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தோசை சூப்பராக வருங்க. அதேமாதிரி பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயத்து மேலே அப்படியே தோசை தேய்ச்சி விட்ருங்க, சூப்பராக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்தால் வாஷ் பண்ணி தான் சமைப்போம். அது மாதிரி வாஷ் பண்ணும்போது சிங்க்லேயே அந்த தண்ணியில் ஊற்றி விட்டுருவாங்க. வாஷ் பண்ணங்காட்டி சிக்கன்லாம் வந்து க்ளீனாக இருக்குது, நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிங்கில் வந்து எல்லா ஈக்கோலை பாக்டீரியாஸ்லாம் வந்து ஒட்டிகிட்ருக்கும். அதை அடுத்த தடவை நம்ம பாத்திரம்லாம் வைக்கும்போது அதில் ஒட்டிட்டு தேவையில்லாமல் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொண்டாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போ நீங்கள் வந்து சிங்கில் வந்து இது மாதிரி சிக்கன் மட்டன் மீனும் வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியை வந்து ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா பெருசாக வந்து எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராதுங்க. அதே மாதிரி ஸ்மெல்லுமே இருக்காது. கண்டிப்பாக இனிமேல் அது மாதிரி பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் டவல்ஸுங்க. நான் கிச்சனுக்கு தனியாக டவல்ஸ்லாம் வச்சுக்கிறது இல்லைங்க. பாப்பாவோட பழைய ட்ரெஸ்ஸு, என்னோட மேக்ஸி அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ அந்த மாதிரி டவல்லாம் யூஸ் பண்ணிட்டு சும்மா அப்படியே ஜஸ்ட்டு வாஷ் பண்ணுறத விட இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு உள்ளே வந்து ஃபேப்ரிக் லிக்விட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. அது கூட நம்ம வாஷ் பண்ண வேண்டிய எல்லா கிச்சன் டவலையும் போட்டுக்கலாம். நல்லா இது கொதிச்சு வந்தது அப்படின்னா நல்லா சூட்டில் வந்து அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே போயிடும். அதை ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் மாதிரி இருக்குங்க. ஏன்னா அதிகமாக நம்ம கிச்சன் டவலை வந்து என்ன பண்ணுவோம், இது மாதிரி ஒரு பாத்திரம் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பிடிப்போம், கவுண்டர் டாப்பையும் தொடச்சி விடுவோம், எல்லாமே பண்ணுறதுனால அதை க்ளீனாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒருக்கா வாஷ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா காஞ்சதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த ஸ்க்ரப்பர். இருக்கிற எல்லா கிருமி இருக்கிறதே இந்த ஸ்க்ரப்பரில் தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம பாத்திரம்லாம் விளக்கிட்டு அந்த பாத்திரத்துலேருந்து கிருமி வர போகிறதில்ல. நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே நுரையோடு அதை வந்து அப்படியே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். கொஞ்ச நேரம் எடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லே வந்து ரொம்பவே நல்லாவே இருக்காது. அது காரணமே வந்து ஓவராக ஜெம்ஸ் வந்து அதில் அதிகமாக இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்னா நல்லா நம்ம விளக்கி முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசிட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவிக்கோங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வருதுன்னு. கொஞ்சம் கூட அதில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணிக்காய போடுற தூக்கிலேயே இது மாதிரி வந்து சன்ட்ரை பண்ணிடுங்க. இது வந்து ஒரு நேச்சுரலான டிஸ்இன்ஃபெக்டட்டுங்க. அதுலேயே வந்து இருக்கிற கிருமி எல்லாமே அழிஞ்சிரும். நிறைய பேருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் டாப் வந்து அங்கங்கே செங்கல் பக்கத்தில் வட்டா அந்த உப்பு கரை பிடிச்ச மாதிரியே இருக்குங்க. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி இப்படி வைக்கும்போது தண்ணி வந்து அடியிலே பட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வட்டா தான் பிடிக்கும். அப்போ வந்து இது மாதிரி ஒரு வைப்பர் வச்சு நல்லா இது மாதிரி வைப் பண்ணி விட்டுறலாங்க. இது நீங்கள் வந்து ஒன்று அந்த ட்ரையிங் மேட் போட்டிங்கன்னா கூட தண்ணியெல்லாம் வந்து உறிஞ்சிக்கும், இல்லைன்னா இது மாதிரி ஒரு டப் வச்சிடலாங்க. எக்ஸஸாக இருக்கிற வாட்டர் வந்து அதில் ஸ்டோர் ஆயிரும், அதனால வட்டாக பிடிக்காதுங்க. இதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தினமுமே டஸ்ட்பினில் கலெக்ட் ஆகிற குப்பையை வந்து அந்த அன்னைக்கே வந்து நீங்கள் வந்து வெளியே கொண்டு போட்டுறணும். மெயினாக இது மாதிரி ஒரு கவரில் வேஸ்ட்டாக இருக்கிற பாலிதீன் கவர் வந்து இது மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் எல்லா குப்பையும் போடும்போது எடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம வந்து தினம் கொட்டாமல் கொஞ்சம் ஃபில் ஆகட்டும்னு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் அது ஒரு ஸ்மெல் வந்து வீட்டுக்குள்ளே பூராமே அந்த ஒரு பேட் ஸ்மெல் மாதிரியே இருக்கும். அதனால நீங்கள் வந்து ரெகுலராக இது மாதிரி பண்ணிடுங்க. டஸ்ட்டு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து அந்த அன்னைக்கே வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க.
முடிஞ்ச அளவுக்கு காய்கறி வேஸ்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி செடிகளுக்கு வந்து உரமாக போட்டுக்கலாங்க. நீங்கள் ஒன்று கம்போஸ்ட் வீட்லேயே ரெடி பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு தெரில அப்படின்னா ஜஸ்ட் இது மாதிரி செடிக்கு அடியில் போட்டால் கூட போதும். அதுவே வந்து தானாக உரமாக மாறிக்கும். அடுத்து நம்ம கிச்சனை பாசிட்டிவாகவும் ரொம்ப மனமாகவும் மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்புங்க. இது ரொம்ப மைண்டும் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் செய்யும்போது. கொஞ்சமாக ஒரு சின்ன பவுலில் உருளியாக இருந்தால் கூட போதுங்க. அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக அந்த பச்சை கற்பூரம் வந்து நல்லா நுணுக்கி விட்டுருங்க. அது நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி பூ பார்த்தீங்கன்னா நல்லா மணமாக இருக்கிற பூ மாதிரி மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, இல்லைனா செண்பகப்பூ இது மாதிரி பூவெல்லாம் எடுத்துக்கோங்க. இது மாதிரி டெக்கரேட் பண்ணி ஒரு ஓரமாக டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல வச்சிட்டிங்கன்னா பார்க்குறக்கும் மைண்டு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உள்ளே வந்த உடனே வந்து அந்த ஒரு பூவோட மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்மளை வந்து ரொம்ப பிரிஸ்காக அங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டே அதனால தாங்க வரும். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து குடும்பத்தோட ஆரோக்கியமே கிச்சனில் இருந்து தாங்க தொடங்குது. அதனால அந்த இடத்துல அதிகமாக கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் தப்பில்லை. ஆனால் சுத்தமாகவும் நீட்டாகவும் வச்சுருந்தோம் அப்படின்னா ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். அது நம்ம கையில் தாங்க இருக்குது. கிச்சன் கிளீனிங்கில் ஒரு வேலையாக பார்க்காம அது ஒரு தெரப்பி மாதிரி நினச்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து பாய் ஃப்ரம் இந்த கௌதம்.